வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனான புதன் வக்ர அஸ்தங்கத்திலிருந்து விடுபெறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இப்போ சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இங்கே குருவும் அமர்ந்திருக்கிறாரு, முயற்சி ஸ்தானாதிபதி. அந்த வகையில் வருமானம் சார்ந்த விஷயங்களிலும் குடும்ப அமைப்புகள் அனைத்தும் இப்போ நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 28ஆம் தேதி மதியத்திற்கு மேலாக உங்களுக்கு சந்திராஷ்டம் அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வகையில் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பணமோ இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தைகளை கொடுக்கும்போது அவர்களுக்கு எது முடியுமோ அதை இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு நீங்கள் வாக்கு கொடுப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம் தாராளமாக வரும். குடும்ப அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 30ஆம் தேதிக்கு மேலே மேற்கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி நீச்ச அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய பசங்க சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மனக்கசப்புகள், விரைய செலவுகள் இதெல்லாமே இருக்கும். அதே போல் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்வது நன்மை. படிக்கும் மாணவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த வாரம் உண்டு. திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு 30ஆம் தேதிக்கு மேலாக நீங்கள் எதிர்பார்த்தபடியான அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து வரும். உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைகிறாரு. அந்த சனியை இப்போ இந்த குரு சுக்கிரன் 2 கிரகங்களும் பார்வை செய்கிறது. அதனால் எதிர்பாராத ராஜயோகம் உண்டாகும். உங்களுடைய வேலைகளிலும் அதே போல் உங்கள் தகப்பன் வர்க்கத்தினர் மூலமாகவும் சொத்து அமைப்புகளில் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.